உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்திலே சந்திர பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பார்க்கும்போது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு மிக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக என்ன பிரச்சனைகள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ இருந்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு அது நிவர்த்தி ஆகும். எடுத்த காரியமெல்லாம் மேஷராசிக்கு வெற்றி தான். ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய் அப்படி லாபத்தில் இருக்கிறதுனால பூமி சம்பந்தமான லாபம். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, மார்ச் மாதம் மிக முக்கியமான நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. அதிலே ஒன்று சந்திர கிரகணம். மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடக்கப் போகுது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி, திருநள்ளாறு சனி பெயர்ச்சி நடக்கப் போகுது. அந்த திருநள்ளாறு சனி பெயர்ச்சியிலே கலந்து கொள்ளுமாறு கோவிலேருந்து நான் அழைச்சிருக்காங்க. 3ஆம் தேதி வரக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி சொல்வது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். மேஷராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோடு இணைந்து லாபத்தில் இருக்கார். இந்த கிரகண காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்திலே சந்திர பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். லாபஸ்தானத்திலே புதன், செவ்வாய், ராகு, சூரியன், இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள். மீன ராசியில் சுக்கிரனும் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பார்க்கும்போது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு மிக நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. என்னது ஒரு மாற்றம் அப்படின்னா, ஒரு வயதான தம்பதியர் இருக்காங்க, இல்லாட்டி சீனியர் சிட்டிசன்ஸ் பிள்ளைகளை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்கும் மனது விட்டு பேசுவதற்கும் ஒரு அற்புதமான நேரம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சர்வீஸில் நீங்கள் இருக்கீங்க, அந்த வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை விஆர்எஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதனுடைய பெனிஃபிட்ஸ் ஆனால் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நல்ல முறையில் வேலையிலிருந்து ஓய்வு பெற முடியும். யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ஜாப் எனக்கு வேணும், நான் ஒரு புதிய வேலை மாறுவதற்கு விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி இளைஞர்கள், மிடில் ஏஜில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை மாற்றம் இப்பொழுது உண்டாகும். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஒரு நல்ல வேலை மாற்றத்திற்கு இந்த சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து தரப்போகிறது. ஒரு நல்ல வேலை மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக என்ன பிரச்சனைகள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ இருந்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு அது நிவர்த்தி ஆகும்னு இருக்குங்க. அதாவது எடுத்த காரியமெல்லாம் மேஷராசிக்கு வெற்றி தான். ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய் அப்படி லாபத்தில் இருக்கிறதுனால பூமி சம்பந்தமான லாபம், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபம், மின்சாரம் சம்பந்தப்பட்ட காற்றாலை நடத்தக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் லாபம் வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியன் என்ற பெயரை உடையவர்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு முன்னேறுவார்கள். இந்த யோகம் முருகனுடைய பெயருடையவர்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள். விவசாயம் செழிக்கும். அந்த அமைப்பு மேஷராசிக்கு இப்பொழுது தென்படுகிறது. சந்திர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய 5வது ராசியிலே சந்திர கிரகணம் நடக்குது. அந்த கிரகண நேரம் நடைபெறுவதை பற்றிலாம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த நிகழ்வை முழுக்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சந்திரனுக்கு ஏதோ சேரக்கூடிய அந்த நட்சத்திரங்களில் பூரம் நட்சத்திரத்தில் இந்த கிரகணம் நடக்குது. அப்படிங்கும்போது மேஷராசிக்காரங்களில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்துக்கும் கிரகண பாதிப்பு உண்டு. அப்போ மேஷராசியை சேர்ந்தவர்கள் அந்த கிரகண பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி வரும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு இதற்கு பின்னாலே உருவாகும். இந்த வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்து திருடக்கூடிய திருடர்கள் அவர்கள் பிடிபடுவார்கள் என்று பஞ்சாங்கங்கள் எடுத்து சொல்கின்றன. விவசாயம் 3 போகம் இருக்கும், நல்ல மழை இருக்கும், சூறாவளி காற்று இருக்கும் என்றெல்லாம் பலன் சொல்லப்படுகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் உயர்வு. தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அவர் 12ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். நிறைய செலவுகள் இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் கூடி வரும். கல்யாணம், காது குத்து, வழகாப்பு, அப்படி நிறைய விஷயங்கள் கூடி வரும். குறிப்பாக நீங்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் முருகனுடைய மந்திரத்தை
ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை இந்த கிரகண நேரமாகிய மத்தியானம் 3:20 3ஆம் தேதி மத்தியானம் 3:20 இரவு 7:53 வரை மார்ச் மாதம் 3ஆம் தேதி இந்த மந்திரத்தை ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்வதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும், பிஸ்னஸில் நல்ல லாபம் வரும். செய்து பாருங்கள், வெற்றி காணுங்கள். இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் வருகிறது. இந்த சந்திர கிரகணத்தினாலே 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த சந்திர கிரகணத்தை எப்படி நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் என்ற 2 ஒளி கிரகங்கள் இருக்கு இல்லையா. ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் சந்திரன் இரண்டையும் ராஜ கிரகங்கள்னு சொல்கிறோம், ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகுவினாலோ கேதுவினாலோ ஏற்படக்கூடிய கிரகஸ்தம், அதற்கு பேர் தான் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு கிரகணம்னு பேசுகிறோம். இப்போது ஏற்பட போவது சந்திர கிரகணம். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் தான் சந்திர கிரகணம். இது எப்போ நடக்க போகுது? மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் அந்த கிரகணம் இருக்குது. இந்த கிரகண நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய்க்கிழமை பிற்பாதி 3:20 கிரகணம் ஆரம்பிக்குது. அதாவது மார்ச் 3ஆம் தேதி பிற்பகல் 3:20 கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரைக்கும் அந்த கிரகணம் இருக்குது. 7:53 தான் கிரகணம் மோட்சம் அடைகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் கிரகணம் இருக்கிற போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றங்களை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னால் பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசி கடக லக்னத்தில் தான் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழ்கிறது. இந்த பூரம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு இணையான மற்ற நட்சத்திரங்கள் இருக்குது. பரணி, பூராடம், அந்த நட்சத்திரங்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதே மாதிரி சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய இன்னும் 2 நட்சத்திரங்கள் மகம், உத்திரம், இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதுவே மொத்தம் இதில் 5 நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிரகணம் பிடிக்குது. பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம், இந்த 5 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்குது. அவர்கள் கண்டிப்பாக கிரகண சாந்தி செய்து கொள்ளணும். எத்தனை மணிக்கு கிரகண சாந்தி பண்ணணும் அப்படின்னா இரவு 7:53 வரைக்கும் கிரகணம் இருக்குது. மத்தியானம் 3:20 பிடிச்ச கிரகணம் இரவு 7:53 வரைக்கும் இருக்குது. ஆகவே 8 மணிக்கு நீங்கள் குளித்து விட்டு பிறகு கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய சாஸ்திரிகளை அணுகி கிரகண சாந்தி செய்து கொள்வது என்பது பெரிய நன்மைகளை தரும். கிரகணத்தால் வரக்கூடிய தாக்கங்களை நீக்கும். இந்த கிரகண நேரத்திற்கு என்று சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண ரேகைகள் பட்டால் அவங்கள் பிரெக்னன்சி பாதிக்கப்படும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நேரத்திலே வெளியே வர வேண்டாம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் ஜன்னல்களையெல்லாம் கூட அடைச்சி வச்சு பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய லேடிஸுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நம்ம ஊரில் ஒரு பழக்கம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.